ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்யும் கலை என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் நமது கடமைகளையும் லட்சியங்களையும் நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை அவற்றின் அருகில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரே இடத்தில் நாம் நின்று போவது கிடையாது. நம்முடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள்ளே உருவாக வேண்டும். இவ்வாறு லட்சியத்தை நோக்கி போகும்போது உலகத்தின் அநேக விதமான சூழ்நிலைகள் நம் முன்னால் எழுகின்றன. அந்த சூழ்நிலைகள் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட விஷயமாக, தனிப்பட்ட உணர்வுகளாக இருக்கலாம், அல்லது பிறருடைய ஏதாவது அவகுணங்களால், பலகீனத்தால் உருவாகி நம் எதிரில் வந்து நிற்கலாம். பிறர் நம்மை கூறும் குறைகளாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் அவை அனைத்தையும் நம்முடைய மனோபலத்தினால் மாற்றி அமைக்க வேண்டும். பிறருடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது உணர்வுகளை எண்ணத்தின் அளவில் கூட நமக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. தீமை நிறைந்த வார்த்தைகளை நல்ல உணர்வுகள் உள்ள வார்த்தைகளாக மாற்ற வேண்டும். பிறருடைய ஏதாவது அவகுணங்களை பார்த்தாலும் ஒரு வினாடியில் அந்த அவகுணங்களை நற்குணங்களாக மாற்ற தெரிய வேண்டும். நஷ்டத்தை லாபமாக மாற்ற வேண்டும். நிந்தனையை பாராட்டாக மாற்ற வேண்டும். அந்த அளவிற்கு நேர்மறையான கண்ணோட்டத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியுடனும் ஊக்கத்துடனும் செயல்பட முடியும். அவர்களால் தான் உலகத்திற்கு நன்மை செய்ய முடியும். உலகத்திற்கு நன்மை செய்வது என்பது மட்டுமல்ல, தனக்கும் கூட நன்மை செய்ய முடியும். இதுவே நமது மனோபலத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. நம்முடைய மனோபலத்தை அதிகரிப்பதில் மன அமைதிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. நம்முடைய மனம் அமைதி சக்தியை அனுபவம் செய்ய வேண்டும். அமைதி தங்கத்துக்கு ஒப்பானது என்று கூறுகிறார்கள். அமைதியை அனுபவம் செய்வது என்றால் வீண் சிந்தனைகள் இல்லாமல், எதையும் அதிகமாக சிந்திக்காமல் நேர்மறை சிந்தனையிலும் இறை சிந்தனையிலும் இருப்பது ஆகும். இப்படிப்பட்ட நேர்மறையான சிந்தனை செய்வதற்கு மனதிற்கு நாம் பயிற்சியளிக்க வேண்டும். இதில் ஆன்மீகம் நமக்கு துணை செய்கிறது. அத்துடன் அமைதியை அனுபவம் செய்வதற்கு ஒரு விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். அது என்னவென்றால் சமநிலை. நமது எண்ணம், சொல், செயல், உறவுகள் அனைத்திலும் சமநிலையில் இருக்க வேண்டும். எண்ணத்தில் கவனம் வைக்கும் போது சுய நன்மை ஏற்படுகிறது. எண்ணங்கள் வார்த்தைகளாகவும் செயல்களாகவும் வெளிப்படுகின்றன. அவை தனக்கும் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்துகின்றன. சமநிலையில் இருக்கும் ஒருவர் பக்குவப்பட்ட மனநிலையுடன் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்பவராக இருக்கின்றார். ஓம் சாந்தி.